அறிவியல் ரீதியான தரவுகளின் அடிப்படையிலே தில்லைநாயகத்தை பற்றி பேச வேண்டிய கடமை இருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது, உலகத்திலே உள்ள நீரிழிவு நோயாளிகள், டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்த 5 நோயாளிகள்ல 3 நபர்கள் இந்தியர்கள் சொல்லுது. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடியதுல உலகத்தினுடைய முதல் இடத்துல இந்தியர்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தரவுகள். அப்போ இதெல்லாம் வரும்போது என்னுடைய நண்பர்கள் மருத்துவர்களோட தான் பேசும்போது என்ன பிரச்சனைன்னு சொல்றப்போ, அது உடல் உழைப்பை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், உடல் உழைப்புலேயே அதிகமான உடல் உழைப்பு நம்ம பார்க்கக்கூடிய இந்த லோடுமேன் தான், சுமை தூக்குவர்கள் தான். இன்னைக்கு அவர்கள்லயே 10ல் 5 பேர் நீரிழிவு நோயாளியா இருக்காங்க. என் ஊருக்கு போவேன், அம்மாவுடைய கிராமத்துல. நான் பார்த்த வேலையில கொஞ்சம் கடினமான வேலை எதுன்னா அந்த ஆடு நிற்கிறது. ஏன்னா ஆடு ஓடுற திசையெல்லாம் இவன் ஓடணும். ஆமா, அப்ப ஆடு மேய்க்கிறது. அவர் ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்காரு. அந்த பெட்டிக்கடைக்கு சைக்கிள் எடுத்துட்டு பக்கத்துல ஒரு கோயில் பெட்டில போய் ஜாமான் வாங்கிட்டு வருவாரு. அவனை மாதிரி ஒரு உழைப்பாளியை நான் பார்த்தது இல்லை. ஒரு மருத்துவமனைக்கு உள்ள போற என் நண்பரை பாக்குறதுக்கு, டாக்டரை பாக்குறதுக்கு அவர் ஓரமா உட்கார்ந்து இருக்காப்புல. என்னன்னா இங்க இருக்கிறீங்கன்னு, தம்பி சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பாங்க. அப்போ உடல் உழைப்புக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப உடல் உழைப்பு வேண்டும்னு சொன்ன உடனே நம்ம நகரப்புறங்கள்ல இருக்கிற வெளிப்படையான உடற்பயிற்சி மைதானங்கள், ஒரு அரசு பள்ளி இருக்கும், அரசு கல்லூரி இருக்கும். இந்த மைதானங்கள்லாம் இப்போ எல்லாமே அடைபட்டுச்சு. தனியார் கல்லூரிகளும் மைதானத்தை முன்னாடி எல்லாம் விளையாட திறந்து விட்டு இருப்பாங்க, எல்லாம் அடைபட்டு தனியார்களினுடைய கோல்ஃபு, டர்ஃப் இந்த மாதிரி தனியார் உள் மைதானங்களாக மாற்றப்பட்டது. அதுபோக இன்னைக்கு ஒரு 100 அடிக்கு ஒரு ஜிம்மு, யூனிசெக்ஸ் ஜிம்மு, ஆண் பெண் மற்றும் பெண் தனியா ஆண் தனியா, இதெல்லாம் ஜிம்மு. இதெல்லாம் ஒரு பெரும் பணம் கொடுத்து உடற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வது. அப்போ உடற்பயிற்சி ஒரு கேள்விக்குறியாச்சு. அடுத்து என்ன வருது? இந்த உணவு. அப்போ உணவுல இருக்கிற பழியெல்லாம் எதன் மேல போடலாம்னு பார்த்தோம்னா அரிசி மேல போட்டுறது. அப்போ அரிசி ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸு, அது நிறைய சாப்பிட இந்த மாதிரி ஆகுது. அப்போ இந்த பசுமை புரட்சியில வேளாண் விஞ்ஞானி கண்டுபிடிக்கிற அந்த சுவாமிநாதன் சொல்றப்போ ஒன்று சொல்றாரு, இதுல நிறைய பாதகங்கள் இருக்கும். இந்த பாதகங்கள் எல்லாம் நீங்க எதை கொண்டு சரி பண்ணா திருப்பி அடுத்த அறிவியல் ஆய்வுகள் மூலமா சரி பண்ணணுங்க. அப்போ அடுத்த ஒண்ணை கண்டுபிடிக்க இன்னொன்னு ஆய்வு வச்சு சரி பண்ண, அடுத்த ஒண்ணு கண்டுபிடிக்க இன்னொரு ஆய்வு வச்சு கண்டுபிடிக்க, ஒரு தொடர் ஓட்டத்துல இன்னைக்கு நம்மள ஒரு பெரிய ஒரு சுமையான ஓட்டத்துல இன்னைக்கு நம்மள எல்லாம் ஓட விட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த தில்லைநாயகம் என்ற ஒரு இது வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ இந்த தில்லைநாயகத்தை பொதுவாக நம்மளுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு, நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அதை அறிவியலுக்கு உட்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு, அதை அறிவியல் ரீதியான பார்வை இல்லாமல் மேம்போக்காக பேசிக்கொண்டு அடைவது. அதுல சிரமம் இருக்கு. சித்த மருத்துவத்திலே பல சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆவாரை பூக்க சாவாரை பார்ப்பது உண்டு. அப்ப ஆவாரை எதனால அவர்கள் அனுபவத்துல இதை பார்த்தாங்க. அதே மாதிரி புறநானூற்றுல எல்லாம் வேம்பு ஒரு மருத்துவ குணம் உள்ளதா இருக்கு. அப்ப ஏன் வேம்பு வந்தது? வேம்புவை நவீன ஆய்வு கருவிகள்லாம் 20ஆம் நூற்றாண்டில் பின்பகுதியில வருது. அதை வச்சு வேகமா கண்டுபிடிக்கும். நம்ம அகநானூறு புகநானூறுலயே வேம்புனுடைய சக்தி இருக்குது. அது குறிப்பாக வைரஸ், நுண்ணச்சு கிருமியை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளதுன்னு தரவுகள் நம்ம கிட்ட இருக்குது. இதை வச்சு வேகமா காப்புரிமையை அவன் வாங்கிட்டான் அமெரிக்கா. அதை எதிர்த்து நம்மளுடைய போராடி திருப்பி வாங்கணுங்கிறது அது வேற கதை. அப்போ ஆவாரை பூக்க சாவாரை பார்ப்போம்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்ப அதுல என்ன இருக்கு? பயோஃப்ளவனாய்டுன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அதுதான் அந்த ஒரு கிளைசமிக் இண்டெக்ஸ் பயோஃப்ளவனாய்டு என்னன்னா தமிழ்ல இருக்கும். ரிப்போர்ட் தமிழ்ல சர்க்கரை அளவை கூட்டக்கூடிய உணவுகள் தான் உணவுனுடைய தரம், அதனுடைய சக்தியை தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. பயோஃப்ளவனாய்டு என்பது பிளவனாய்டுகள் என்று தமிழாக்கத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். அது ஒரு தாவர உயிர் வேதிப்பொருள். அது ஒரு பயோஃப்ளவனாய்டு என்பது தாவர உயிர் வேதிப்பொருள். அப்போ அந்த வேதிப்பொருள் வேம்பு நாம் பாரம்பரியமா பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேம்பில் இருக்கிற நிம்பின் என்ற தாவர வேதிப்பொருள் தான் அதனுடைய வைரஸ் எதிர்ப்பு சக்தி இருக்கு. இதெல்லாம் பிற்பகுதியில ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இங்க வர்ற அப்போ ஆவாரம் பூவில் இருக்கிற பயோஃப்ளவனாய்டு என்கின்ற
முக்கியமான ஒரு தாவர வேதிப்பொருள் நிறைய உணவுப் பொருள்கள்ல கிடைக்கிறது இல்லை, இந்த தில்லைநாயகத்துல நல்லாவே இருக்கு. அதுதான் இதை பார்த்த உடனே நான் தெரிஞ்ச மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அந்த பயோஃப்ளவனாய்டு அதிகமா இருக்குது. அதுக்கடுத்து புரதச்சத்து. புரதச்சத்து இவங்க புரதச்சத்து தான் அதிகமா வேணும்னு சொல்றது. அப்போ மாவுச்சத்து எவ்வளவு இருக்கணும், புரதச்சத்து இருக்கணும்ன்றத ஒரு அட்டவணை இருக்கு. ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க. அப்போ இந்த புரதச்சத்து ஒரிசா கட்டாக்கில் இருக்கிற ஒரு ரகம் சொல்றாங்க, தான் 311 அப்படின்ற ஒரு ரகம் தான் இருக்கிற அரிசியிலேயே புரதச்சத்து அதிகமா உள்ள ரகம். அந்த ரகத்துக்கு இணையாக இந்த தில்லைநாயகத்துல 7.15 அளவுல புரதச்சத்து இருக்குதுங்கிறது தான் இந்த GCMS சொல்லி இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்னு சொல்லுவாங்க. அது பகுப்பாய்வு. அது என்ன சொல்லுவோம்னா, வாயுக்களையும் அணுச்செறிவையும் கொண்டு பிரித்தாய்கின்ற ஒரு ஆய்வு அறிக்கை, கேஸ் குரோமட்டோகிராபி அண்ட் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையின் அடிப்படையில் இந்த இது வந்திருக்குது. அதுக்கடுத்து குரூட் ஃபைபர், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த குரூட் ஃபைபர் தான் இந்த நீரிழிவு நோய், இரத்தத்துக்கு உண்டான இருதய நோய்கள், அதுபோக குடலுக்கு ஒரு இதமான ஒரு சூழல். நான் சொல்ல வேண்டிய அறிக்கிற பாதி வந்து அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டார். சாப்பிட்ட உடனே எனக்கு நல்லா பசி எடுத்தது, வெளியே போனது எல்லாமே சொல்லிட்டார். அப்போ இந்த குரூட் ஃபைபர் ரிச்சா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான ஒரு இதா இருக்குது. அதுக்கடுத்து கார்போஹைட்ரேட் டிஃபரன்ஸ். இந்த மாவுச்சத்துல நிறைய வகை இருக்கு. அதுல ஒரு தரமான மாவுச்சத்து தான் ஒரு தரமான அரிசியை தீர்மானிக்கும். இன்னைக்கு பாசுமதி வணிக ரீதியாக பல கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு. ஆனா ஆரம்பத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பாசுமதி அந்த சுவையை கூடுதலாக அதிகமாக காரணமாக இருந்ததுக்கு இந்த கார்போஹைட்ரேட்டுடைய தரம் முக்கியமாக இருந்திருக்கிறது. அதற்கு ஏற்ற தரம் போல இதுலையும் 28.28 என்கின்ற அளவுல இருக்கிறது. அப்போ இதெல்லாம் சாப்பிட்டான்னா இதை வரும். அப்போ இந்த தாது உப்புக்கள் போய் சேர்ந்தா தான் நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று டிரான்ஸ்மிஷன் ஆகும். அதை ஒத்திசை நம்மளுடைய கடினமான தசைகள், ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்றது, ஸ்மூத் மசில்னு சொல்றது, இந்த மசில்கள் எல்லாம், இந்த தசைகள் எல்லாம் ஒத்திசைவு அளிக்கிறதுக்கு இந்த தாது உப்புக்கள் தேவையானதுக்கு. அந்த அடிப்படை தாது உப்புக்கள் எல்லாம் பொட்டாசியம், இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இது எல்லாமே இது தரமா இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ஆய்வு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நட்சு உலகங்கள், ஹெவி மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹெவி மெட்டல்ஸ் எந்த ஒரு கிராப்லையும் எந்த ஒரு பயிர்லையும் பெர்மனண்டா இருக்கிறது இல்லை. அது எங்க நம்ம சாகுபடி பண்றோமோ அந்த இடத்துல அந்த மண்ணிற்கும் அந்த தண்ணீருக்கும் ஏற்றவாறு அந்த நச்சு உலோகங்கள் மாறும். பொதுவாக ஒரு பகுதியினுடைய சூழலை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் நேரம் எங்க போவோம்னா அந்த ஏரியாவில் உள்ள மற்ற இடத்துல போக மாட்டான். இந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்யணும்னா நேராக கடல்ல போய் அதுல இருக்கிற பாசிகளை எடுத்துவோம். அந்த பாசிகளை எடுத்து பாசிகள்ல உள்ள நச்சு உலோகங்கள், ஹெவி மெட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது தான் அதனுடைய தன்மை மாறுவதற்கேற்ப இந்த ஏரியா சுற்றுப்புற சூழலில் நாசம் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு வரும். உதாரணத்திற்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட், அது உட்பட ஒரு 5 ஆலைகள் இருக்கின்ற பகுதியில் உள்ள அந்த பாசிகளை எடுத்து ஆய்வு செய்கின்றதை விட ராமேஸ்வரம் மண்டபத்தில் இந்த நச்சுப் பொருட்கள் மிகவும் கம்மியாக இருக்கும், அங்கு அதிகமாக இருக்கும். காரணம், அத்தனை கழிவுகளும் போய் அந்த தாவரங்களிலே தெரியும். அது மாதிரியான இந்த உலோக நச்சுக்களை இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இவங்க சாம்பிள் கொடுத்தது நல்ல இடத்துல சாகுபடி கொடுத்துருக்குறாங்க. அதனால அது பெர்மிட்டட் அளவுக்கு, அனுமதிக்கப்பட்ட அளவை விட கீழே தான் இருக்கு அப்படின்ற ஆய்வும் வந்திருக்குங்க. அதுக்கடுத்து இந்த பயோஃப்ளவனாய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாவர உயிர் வேதிப்பொருள். அந்த தாவர உயிர் வேதிப்பொருள் அரிசிகள்ல வேற எதுல இருக்கு அப்படின்னு பார்க்க போனா இந்த கருப்பு கவனி மட்டும்தான் இருக்கு. அந்த கருப்பு கவனி, அதனாலதான் இந்த கருப்பு கவனி எவ்வளவு தூரம் செஞ்சு கொண்டிருக்காங்க.
அதுக்கடுத்து வேற எந்த விதமான அரிசிகளையும் இந்த பயோஃப்ளவனாய்ட்ஸ் அதிகமா பார்க்க முடியல. அந்த கருப்பு கவனிக்கு இணையாக இந்த பயோஃப்ளவனாய்டு இதுலயும் அதிகமா இருக்கு. கருப்பு கவனி வந்து 120, 25 வரைக்கும் தான் இருக்கு. இதுலயும் 124 வரைக்கும் பயோஃப்ளவனாய்ட்ஸ். பாலிபீனால் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடலினுடைய எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மூலக்கூறுகள், தாவர உயிர் மூலக்கூறுகள் பீனாலிக் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து இதுல நல்ல திறம்படவே இருக்கு, தேவையான அளவு இருக்குது. இது வந்து எதற்குன்னா நம்ம உடலில் உள்ள தசைகள், செல், இந்த திசுக்கள் எல்லாம் சாகாமல் இருப்பதை பாதுகாக்கிறது, ஒரு இளமையா பாதுகாக்கக்கூடிய தன்மை வருது. அடுத்து அமைலோஸ் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. இந்த அமைலோஸ் கண்டென்ட் என்பதுதான் அது ஒரு மாவுச்சத்திலேயே சேர்ந்த ஒரு பொருள் தான். இதுதான் ஒரு புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு தாவர வேதிப்பொருளாக இன்று வரை காக்கக்கூடியது. அந்த அமைலோஸ் கண்டென்ட்டும் இதுல இந்த தில்லை நாயகத்துல அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து இன்னும் ஒரு டம்மி பீஸ் நம்ம உடைக்கும். இந்த ஒரு காலத்துல வந்து உப்பு, இந்த காய்டர்ன்ற தொண்டை பிரச்சனை வர்றப்போ வந்து எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த அயோடின் டிஃபிஷியன்சி. அப்போ அந்த நேரம் ஒரு பிரச்சனை ஒன்று வந்து, அப்போ அயோடினை எதில் கொண்டு சேர்க்கறதுன்னு கேட்குறப்போ பணக்காரன் ஏழை எல்லாம் ஒன்று போல சாப்பிட்ற மாதிரி உப்புல கொண்டு சேருன்னு சொல்லி உலக சுகாதாரம் உருவப்பட்டு இருக்கிற உப்புக்களை எல்லாம் இதாகி போச்சு, கல் உப்பா மாறிச்சு. அதுக்கடுத்து உப்புனுடைய வணிகம் அதிகமாகி போச்சு. மகாத்மா காந்தி எடுத்த போராட்டத்திலே வலுவான போராட்டம் என்னது, உப்பு சத்தியாகிரகம் தான். அதுல மக்கள் ரொம்ப டெம்ட் ஆனா. ஏன் டெம்ட் ஆனா, கடல்ல இருந்து எடுக்கிற உப்புக்கு இவன் எப்படி வரி போடலாம் அப்படின்றது மக்களை கொந்தளிக்க வச்சிருச்சு. அந்த மாதிரியான இதுகள்லாம் கொண்டு போகுது. அப்ப உப்பு அந்த மாதிரி போன மாதிரி இப்ப அடுத்த ஒரு ட்ரெண்ட் கொண்டு வர்றாங்க. எதை கொண்டு வர்றாங்கன்னா, இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ், செறிவூட்டப்பட்ட அரிசி. அப்போ இவனுக்கு என்ன ஒரு வழிகாட்டுதல் இருக்குன்னா, இன்னைக்கு இனிமே ரேஷன் கடைகள் உட்பட மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய அரிசிகள் எல்லாம் செறிவூட்டப்பட்ட அரிசிகளாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த திட்டம் நடக்குது. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அது ஒரு புதிய வணிகத்தை தலைதூக்கி நிற்கும். ஆனா இந்த பாரம்பரிய அரிசி தில்லைநாயகத்துல இங்க வந்து B1, B2, BA. அப்போ செறிவூட்டப்பட்ட அரிசியில இருக்கக்கூடிய அளவுக்கு இணையாக ஓரளவுக்கு B1 வந்து 0.04 அந்த அளவுக்கு இருக்குது. அதுல எவ்வளவு இருக்குன்னா 1 செறிவூட்டப்பட்ட இவ்வளவு வணிகத்துல ஏற்பாடு பண்ணி செறிவூட்டப்பட்ட அரிசியில 1க்கு கொண்டு வர்றான். அதே மாதிரி B2, அதே மாதிரி BA வந்து இதுல ஓரளவு கண்காணிக்கக்கூடிய அளவு இருக்குன்றாங்க. விட்டமின் A பொதுவாக சில வைட்டமின்களை, சில சத்துக்களை இன்னோட ஒன்று சேர்க்க முடியாது. பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சேராது. ஏன்னா அது வந்து இன்கம்பேட்டபிலிட்டிம்பாங்க, ஒன்னோட ஒன்று சேர்க்க முடியாத சத்துக்கள். ஆனா இயற்கையிலே விளைகின்ற பொருள்ல மட்டும்தான் இது சேர்ந்து வரும். செறிவூட்டப்பட்ட அரிசியில விட்டமின் ஏவை சேர்க்க முடியாது. ஆனால் தில்லைநாயகத்திலே விட்டமின் ஏ இருக்கிறதுக்கு உண்டான ஆய்வுகளும் இதுதான். விட்டமின் ஏ தான் கண் சக்தி, உடலுடைய எதிர்ப்பு சக்தி, மற்ற எல்லாத்துக்குமே. இதுபோல இன்னும் ஒரு தாவர வேதியியல் பகுப்பாய்வுல தஞ்சாவூர் மத்திய அரசினுடைய ஃபுட் டெஸ்டிங் லேபரேட்டரியில பார்த்ததுல ஒரு இது வருது, தாலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு இது வருது. அது எதுக்கு வருதுன்னா, அது இயற்கையிலேயே இந்த தாவரங்களுக்கு அந்த சில பூச்சிகளை விரட்டக்கூடிய இதுவே தானாகவே சுரக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த வேதிப்பொருளும் இதில் சுரக்கிறதாக ஒரு ஆய்வுகள் வருது. அது ஒலிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. அது வந்து இருதயத்துக்கு உண்டான பலத்துக்கு உண்டான இது இருக்குது. இதெல்லாம் வந்து ஓரளவு பார்க்க ட்ரேசபிள் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக உடலினுடைய வலிகளை குறைக்கக்கூடிய சில தாவர வேதிப்பொருள்களும் இதில் சுரந்திருக்கு. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு பாரம்பரிய அரிசியை விட்டு இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது அனைத்தையும் கேள்விக்குறியாக்கக்கூடிய ஆய்வறிக்கையாக வருகிறது. நாம் பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதை அறிவியல் ஆய்வுப்படுத்தி அதை மக்களுக்கு சொல்வது ஒன்றுதான் அது சரியாக இருக்கும். ஏனால் எப்பொருள் யாராவது கேட்பினும் அப்பொருளை மெய்ப்பொருளா என்று கேட்பதுதான் சரியாக இருக்கும். ஆக இன்றைய நவீன நுகர்வு கலாச்சாரத்தில் நமது அத்துணை பேருடைய உடல்நலமும்
கெட்டு வீணாகிவிட்டது. ஒருவேளை தில்லைநாயகமாவது வந்து அடுத்த தலைமுறையை காப்பாற்றட்டும் என கூறி அதிகமான நேரமாகிவிட்டது என்பதால்